திண்டுக்கல் பேருந்து நிலையம் உள்ளிட்ட நகர் பகுதியில் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக பெய்த கனமழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தற்பொழுது தமிழகத்தில் கோடை வெயில் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வரும் நிலையில் கடந்த சில தினங்களாக அவ்வப்போது தமிழகத்தின் ஒரு சில மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. இதனால் வெப்பத்தின் தாக்கத்தில் சிக்கி தவித்த பொதுமக்களுக்கு சற்று மன ஆறுதலை தரும் வகையில் அனைத்து வளிமண்டலங்களிலும் கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக திண்டுக்கல் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் 5 தினங்களுக்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் திண்டுக்கல்லில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் காலையில் வெயில் வழக்கம் போல் வாட்டி வதைத்த நிலையில் திங்கட்கிழமை மதியம் சுமார் 3:30 மணி அளவில் திடீரென கருமேகங்கள் சூழ துவங்கியது. பின்னர் இடியுடன் பலத்த காற்று வீசியது. தொடர்ந்து திண்டுக்கல் நகர் பகுதியில் கனமழை பெய்ய துவங்கி சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக கோட்டை தீர்த்தது மற்றும் பல்வேறு கிராம பகுதியில் இதே நிலை நீடித்து மழை பொழிந்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதோடு வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தற்பொழுது பெய்த கனமழையால் திண்டுக்கல் பேருந்து நிலையம் நாகல் நகர், பேகம்பூர், ஆரம் காலனி, முருகபவனம், அஞ்சலி ரவுண்டானா மற்றும் அதை சுற்றியுள்ள கிராம பகுதியில் கொட்டி தீர்த்த மழையின் காரணமாக பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.